அஞ்சா பாக்குறதுல 2 3 4 ஒரே நிமிஷம் இது பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க ரொம்ப சிம்பிளா நம்ம எடுத்தோம், ரைட் எடுத்தோம் இல்லைங்களா? ரைட் எடுத்தா இங்க என்ன வந்தது? ரோட் ரோட் வந்து குயிக்கா சொல்லிடலாம். இங்க என்ன வந்தது? ரோட் ரோட். ஓ நம்பர் 3 என்ன வந்தது? ரிட்டன். 5 ஃபார்மா பாத்தீங்க. ரிட்டன். ரிட்டன். நிறைய பேர் ரைட் அண்ட் ரைட்லாம் சொல்லியிருக்கீங்க. ரிட்டர்ன்னு சொல்லும். இது ரைட்டிங். இது ரைட் ரோட் ரிட்டன் ரைட். இப்ப பாருங்க எல்லாம் கவனி நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். டூ இங்க வந்தா என்ன வரும்? டூ டிட். டிட் முக்கியமா பாத்துக்கணும் நீங்க. இது இங்க என்ன வரும்? டன். டஸ். நிறைய பேர் டூஸ்ன்னு சொல்றீங்க, டஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே. இப்ப பாருங்க எகைன் நான் எதுக்கு சொல்றேன்னா, 2ஆ பிரிக்கிறீங்க, 5ஆ பாக்குறீங்க, 20ஆ போட போறீங்க. போட்டாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து இங்கிலீஷ் வந்து செட் ஆயிடும். எப்படி 2ஆ பிரிக்கிறது, எப்படி 5ஆ பாக்குறது, எப்படி 20ஆ பங்கிடுறது. 20ஆ பங்கிட போறோம். ரைட். இப்ப பாருங்க ஹேவ் முக்கியமான வார்த்தை கொடுக்கல. எஸ்ல முடியாது. இங்க தானே வரும். இது ஒரு ஹேட். இது இன்னொரு ஹேட் தான், ஆனா வேற மீனிங் டோட்டலா. இங்க ஹேவிங். சரி, இங்க பாருங்க இஸ். இது ஈஸியா கண்டுபிடிச்ச. இஸ் வந்து என்ன வரும்? இஸ் வந்து வாஸ் வந்து நல்லா தெரிஞ்சிடும். பாஸ்ட் டென்ஸ். ரைட். இங்க பாருங்க இது அப்படியே வச்சிருங்க. அது கஷ்டமா இருந்தாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஆம் வந்து ஐ ஆம்னா இங்க என்ன வரும்? ஆம்னாலும் வாஸ். இங்க பாருங்க வாஸ். பீனாலும் வாஸ். ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணும் இல்ல, இதை நீங்க எழுதிக்கணும். முக்கியமா ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க ஆர் வந்தா இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றேன். நீங்க தமிழ்லயும் எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியம் இந்த பார்ட். கவனிங்க நான் சொல்றத. ஹேவ், ஹேட், இஸ், வாஸ், ஆம், வாஸ், பி, வாஸ், ஆர், வேர், இதுக்கெல்லாம் பேரு இரு அப்படின்னு அர்த்தம். இரு. பாருங்க, இருக்கிறது, இருந்தது. இங்க பாருங்க ஹேவ். இருக்கிறது, இருந்தது. அது பெற்றிருந்ததுன்னு சொல்ல தப்பு இல்ல. நான் சொல்றதை கவனிங்க. நீங்க தமிழை வச்சு நீங்க அருமையா கனெக்ட் பண்ணலாம். இருக்கிறது, இருந்தது. இருக்கிறேன், இருந்தேன். ஐ ஆம். இருந்தேன். இருதான் அது வருது. இருக்கிறது, இருந்தது. பாருங்க, இருக்கின்றன, இருந்தன. அடிக்கடி வர்ற கேள்வி இதுதான் எனக்கு வரும். சார் அந்த இசு வாசி என்ன சார்? யாது வாசி என்ன சார்? அது எப்படி சார் சொல்றது? ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க நோட் பண்ணி இருங்க. மியூட் பண்ற எல்லாரையும் ஒரே ஒரு நிமிஷம். இதை நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அழகான தமிழ்ல குயிக்கா நோட்ஸ் எடுத்துங்க. இங்க பாருங்க, ஹேவ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இருக்கிறது, இருந்தது. இருக்கின்றன, இருந்தன. அது ப்ளூரல். ரொம்ப முக்கியம் நான் சொல்றது. நான் 8:10 விட்டுறேன். ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டேன், விட்டுறேன். ரைட். ஆனா அது முக்கியம். அது வரலும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாளைக்கு இதோட தொடர்ச்சி நம்ம எடுக்க போறோம். முக்கியம். அதுக்கு இது தேவைப்படும். நீங்க ஆடியோ கட் பண்றதுக்கு இது பயன்படும். ஆடியோ கட் பண்ணாம வந்துடக்கூடாது. ஆடியோ கட் பண்ணிட்டு தான் வரணும். ரைட். குழந்தைகள் சார், இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா? நான் இப்ப பாருங்க, இருக்கிறது, இருந்தது. ரைட். இருந்து பாருங்க. இஸ் வாஸ் இருந்து. இதுவும் ஆங்கிலத்துல அடிக்கடி கேள்வி வரும். இஸ் வாஸ் பீன். இருந்து. ரைட். இருந்து கொண்டு. பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சதுதான். பீயிங்.
அருமை அருமை. இருக்கிறது இருக்கிறது பாருங்க, தமிழ் வந்தா நச்சுன்னு வரும் பாருங்க இங்கிலீஷ். இருக்கிறது, அவ்வளவுதான் அவ்வளவுதான். he she it இருக்கிறது. இங்க என்ன வருங்க, இது என்னங்க, இது he she it. இது என்னங்க, he she itக்கு குறிக்கிறது. இது என்ன குறிக்கணும், இது என்னென்னலாம் குறிக்கலாம், ஐய குறிக்கலாம், பிய குறிக்கலாம், யூவை குறிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஒண்ணு புரியுதுங்களா? யூவை குறிக்கலாம், தேவை குறிக்கலாம். புரியுதா? இது புரியுதுங்களா? இது இதுவும் பிரசன்ட் தான், இதுவும் பிரசன்ட் தான். திருப்பி கொண்டு வருவோம். இங்க பாருங்க, இருக்கிறேன், இருந்தேன், இருந்து பாத்தீங்களா? இருந்து கொண்டு பாருங்க, முற்று பெறாத வினை அப்படியே அள்ளிடும், ரொம்ப ஈஸியா படும். ரொம்ப இருந்து கொண்டு. இருக்கிறது பாருங்க, இருந்தேன், இருக்கிறேன், இருந்தேன், இருந்து. ஓகேவா? இருந்து கொண்டு. ஓகேவா? இருக்கிறது. அருமை அருமை அருமை. நவ் இங்க பாருங்க, இருக்கின்றன, இருந்தன, இருந்து வருதா? இருந்து வருதா? ஓகேவா? இருந்து கொண்டு. இருக்கிறது. வா பயந்துக்க வேண்டாம். எனக்கு 20% தான் இதுல புரியுது சார்னா, 20% போதும் நமக்கு. நாளைக்கு 30 மாறும், நாளை மறுநாள் 30 மாறும், 40 மாறும், 50 மாறும். அதுதான். இப்ப அதேதான். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனா தலகால் புரியாது 2 வாரத்துக்கு. புது இடத்துக்கு வேலைக்கு போனா என்ன நடக்குதுன்னே தெரியாது. 2 வாரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இது என்னன்னா, இந்த இடம் ரொம்ப முக்கியம். அது குழந்தைவேல் சார் கேட்டது, இதுக்கு மட்டும் எதுக்கு எல்லோ போடுறீங்கன்னு. ஒரு முற்று பெறாத வினை நம்ம 20 ஸ்ட்ரக்சர்ல 11 இடத்துல பயன்படுத்த போற ஒரு அற்புதமான ஒரு ஒரு விஷயம் இது. அதனால ஓகே, இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. இன்னொரு 3-4 நிமிஷத்துக்கு மேல எடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். இதை நீங்க